இசை பேரரசர் என்று அழைக்கப்படும் எம் தண்டபாணி தேசிகர் அவர்களுக்கு 1952ஆம் ஆண்டு தியாகராஜர் ஆராதனை விழாவில் பாட அழைப்பு வந்தது. வழக்கம்போல் இவர் தமிழில் முதலாக பாடலை பாடி தொடங்கினார். பிறகு தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத மொழிகளிலும் பாடல்களை பாடினார். இறுதியாக அவர் வழக்கம்போல் எப்பொழுதும் தமிழ் மொழியில்தான் பாடல்களை பாடி முடிப்பார். அதேபோல் அந்த நிகழ்ச்சியிலும் தமிழ் பாடலையே இறுதி பாடலாக பாடி முடித்தார். அந்த நிகழ்ச்சியில் இவர் தமிழ் பாடல்களை பாடியது அங்கிருந்த பலருக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது. தண்டபாணி தேசிகர் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து பாடி முடிந்து எழுந்ததும் அந்த இடத்தை தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்தார்கள் அங்கிருந்த கர்நாடக இசைக்கலைஞர்கள். அது மட்டுமன்றி அன்றைய நாளிதழ்களில் தண்டபாணி தேசிகரை கடுமையாகவே விமர்சித்தார்கள். தியாகராஜர் ஆராதனையின் புனிதத்தை தமிழில் பாடி கலைத்து விட்டதாகவே சாடி எழுதியிருந்தார்கள்.